வணக்கம். இன்று நான் உங்கள் அனைவருக்கும் பேசவிருக்கும் தலைப்பு சர்க்கரை வியாதியும் வாழ்க்கை முறை மாற்றமும். வாழ்க்கை முறை மாற்றம் என்று கூறும்பொழுது உடற்பயிற்சி, ஆகார பத்தியம், தாக்கம், நீக்கம், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் இன்றைக்கி ஆகார பத்தியத்தை பற்றி தான் நான் மெயினாக பேச போகிறேன். அதில் எக்ஸசைஸ்க்கு, உடற்பயிற்சிக்கு என்ன செய்யணும், தாக்கம் நீக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத கொஞ்சமாக சொல்லிவிட்டு நம்ம மெயின் டாப்பிக்கு போவோம். உடற்பயிற்சின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தசையும் இயங்க வேண்டும். மடக்கிறது, நீட்டுறது, எல்லா மூட்டிலையும் பண்ணும்பொழுது அந்த தசை பலமாகிறது. ரெண்டாவது மூட்டு வலி போன்றவைகளும் குறைகிறது. இது போக சர்க்கரையை அந்த தசைகள் இழுத்து கொள்ளும் உள்ள, அதனால சர்க்கரை வியாதி இல்லை சர்க்கரை அளவு குறையக்கூடும். இன்னொன்று, சர்க்கரை வியாதியோட முக்கியமான ஒரு காரணம் இன்சுலின் செயல்திறன் இழந்து போவது. இந்த செயல்திறன் இழந்து போகக்கூடிய நிலைக்கு பயிற்சி தான் மெயினான ட்ரீட்மெண்ட். அதாவது இவ்வளோ இன்சுலின் இருக்கும்போது இவ்வளோ வேலை செய்யணும், ஆனால் இவ்வளோ இன்சுலின் இருக்கும்போது இவ்வளோண்டு வேலை செய்யுது. இப்படி வேலை செய்கிறதுக்கு நல்ல உடற்பயிற்சி கொடுக்கும்போது இவ்வளோ இன்சுலினுக்கு இவ்வளோ அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போது நம்ம சர்க்கரை வியாதியுடைய காரணத்தையே கண்டிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இது இருக்குது. உடற்பயிற்சிங்கிறது அந்த கோட்டா மாதிரி அதுக்குரிய எக்ஸசைஸ்க்குரிய லாபத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் வாங்க முடியுமே ஒழிய வேறு மாத்திரைகளோ ஊசியோ போட்டு அதை சமாளிக்க முடியாது. ரெண்டாவது, தாக்கம் நீக்கம், அதாவது ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஆர் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறது. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்ல போனால் என்ன அர்த்தம்னா, உடம்பில் 6லேருந்து 60 வயசு வரைக்கும் நமக்கு தாக்கம் இருக்கத்தான் செய்யுது. எல்கேஜி படிக்கிற பிள்ளையிலேருந்து 60 வயசு கிழவி வரை தாக்கம்ங்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. படிப்பு பிரச்சனை, இல்லை சாப்பாடு பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை, வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி மாமியார் மருமகள் பிரச்சனை, இது மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த பிரச்சனைகள்னால என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் எதிர்ப்பு ஹார்மோன் அதிகமாகி அதனால் சர்க்கரை கண்ட்ரோல் சரியாகாமல் போயிடுது. இதை நம்ம எப்படி அணுகணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைகள் எதுவும் நம்ம விட்டு நீங்க போகிறதில்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சமாளிக்குங்கிறது தான் வாழ்க்கை. ஒரு உதாரணம் சொல்ல போனால், நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா, அவருக்கு யாரும் பால் ஃப்ரீயாக நல்லா அடிக்கட்டுமேன்னு சொல்லி மெதுவாக போடலை. அவர் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு பால், தலைக்கு மேலே வர மாதிரி ஒரு பால் எல்லாம் போட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், அதை தன் வசத்தில் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு அந்த வேகமான பந்தை லேசாக தட்டி விட்டோன்னா இந்த பக்கம் ஒரு பவுண்ட்ரி, இல்லை உயரமாக தலையில் அடிக்கிற மாதிரி ஒரு பால் வந்தால் டக் பண்ணிவிட்டு ஒரு 6. ஸோ இதுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சு தான் நம்ம வாழ்க்கையிலே முன்னேறி வரணும், பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும், தாண்டணும். இதுக்கு நம்ம நிறையா வழிகள் இருக்குது. ஒன்று, நம்மளே சரியாகிக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் யாராச்சும் உதவி செய்யலாம், இல்லை மன ரீதியாக மெடிடேஷன், யோகா, ரிலீஜியஸ் பிலீஃபு, ரிலீஜியஸ் சப்போர்ட்டு, இந்த மாதிரினாலையும் பெட்டராகி வரலாம். இதெல்லாம் முடியாமல் போச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கு மேலே வேணும்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு கூட போக வேண்டியிருக்கும். இதனால் தப்பு இல்லை. இந்த மாதிரி மனத்தாக்கத்தை குறைக்கும் போது இன்சுலின் எதிர்ப்பு ஹார்மோன் குறையுது, அதனால் சர்க்கரை கண்ட்ரோல் நல்லா வருது. ஸோ எக்ஸசைஸுங்கிறதும் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அதாவது தாக்கமை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம மெயினாக பேச போகிறது ஆகார பத்தியம். ஆகார பத்தியம்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது எதனாலும் சாப்பிட்றோம், ஆனால் இன்சுலின் அதுக்கேற்ற அளவுக்கு சுரந்துருது, அதனால பிளட் சுகர் நார்மலாக இருக்குது. ஆனால் நாள் படம் வரும்போது, சர்க்கரை வியாதி வரும்போது அந்த இன்சுலினுக்கு இவ்வளோ தான் என்னால் சுரக்க முடியும்னு ஒரு முடிவு வந்துடுது. அந்த முடிவு ஏற்பட்டதுனால நம்ம சாப்பாடோட அளவை இதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி வரும்போது அந்த குறைச்ச இன்சுலின்லேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம சர்க்கரை வியாதியில் உள்ள 2வது மெயின் காரணம் இன்சுலின் பற்றாக்குறை. ஸோ இன்சுலின் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் மிக உதவியாக இருக்குது. இந்த மாதிரி உதவியாக இருக்கும்போது அது எப்படி சர்க்கரைக்கு உதவி செய்யுதுன்னா, ஒன்று, நான் சொன்ன மாதிரி இருக்கிற அளவு இன்சுலினுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிறோம். 2வது சாப்பாடில் அந்த சாப்பாடை கொடுக்கும்போது ஐசோ கேலரிக் டயட், எவ்வளோ கரெக்டாக சாப்பிடணுமோ அந்த அளவு சாப்பிடும்போது அந்த கண்ட்ரோலுக்கு ஈஸியாக வருது. 3வது, அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட், அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று பின்னால் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, சில சாப்பாடு ரொம்ப சக்கரத்தை வேகமாக ஏற்றும், சில சாப்பாடு மெதுவாக தான் ஏற்றும். அந்த மெதுவாக ஏற்றக்கூடிய ஆகாரங்களாக நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது
சர்க்கரை வியாதிக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ குவான்டிட்டி, குவாலிட்டி, நம்ம வந்து ஆஃப் ஃபுட், டைமிங் ஆஃப் மீல் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சர்க்கரை வியாதிக்குரிய வைத்திய முறையில் ஆகார பற்றி ஒரு முக்கியமான அங்கத்தை பெறுது. இந்த சாப்பாடு பற்றி பேசும்போது முதல் விஷயம் வந்து நம்ம கேலரி கால்குலேஷன், அப்புறம் கேலரி அலாக்கேஷன். இந்த கேலரி அலாக்கேஷனுக்கு பிறகு மீல் டிசைனிங், அதுக்கு பிறகு என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடலாம், என்ன மாதிரி குக்கிங் ப்ரொசீஜர் செய்யலாம், அதுக்கு பிறகு நம்ம அந்த வாழ்க்கை முறையில் உள்ள முழுமையான ஆகார பத்தியத்தை நம்ம பண்ணிக்கலாம். முக்கியமாக நமக்கு ஸ்வீட் தேவைப்படுதுன்னா உள்ள ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை பற்றி பேச போகிறோம். முதலாவதாக நம்ம வந்து கேலரி கால்குலேஷன் ஆர் ரிக்குவயர்மெண்ட். ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பாடு தேவைன்றது ஒரு நாளுக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு இன்கம் மாதிரி. ஸோ உதாரணமாக அவர் உயரத்துக்கு தகுந்த எடை இருக்காரான்றதை முதல்ல பார்க்கணும். இதுக்கு சிம்பிள் கால்குலேஷன் வந்து 150க்கு மேலே இருக்கக்கூடிய நபருக்கு அவன் எத்தனை ஒரு -100 பண்ணோம்னா வரக்கூடியது தான் வெயிட். ஸோ அந்த மாதிரி வெயிட் எடுக்கும்போது 60 கிலோன்னு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா 160 சென்டிமீட்டர் இருந்தாருன்னா 60 கிலோ தான் இருக்கணும். அந்த 60 கிலோவுக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்து 10% மேலேயோ 10% கீழேயோ இருக்கக்கூடிய அளவுக்கு நார்மல். ஏன்னா அதே 60ல் எல்லாரும் இருக்க முடியாது. ஸோ 54லேருந்து 66 கிலோ வரைக்கும் அவங்க இருந்தாலும் அவங்க நார்மல் வெயிட் இண்டிவிஜுவல். இதுக்கு கீழே போனால் லீன் மெலிவாக உள்ளவர்கள், இதுக்கு மேலே போனால் பருமனான உள்ளவர்கள் ஒபீஸ் டயபெட்டிக். இப்படி 3 கேட்டகரி நம்ம உண்டாக்கிறோம். இப்போ வந்து இந்த 3 கேட்டகரிக்கு உண்டாக்குறதோட நோக்கம் என்னென்னா, இந்த உடம்பு வெயிட்டை நம்ம குறைக்கணும் அல்லது கூட்டணும். இது வந்து வெயிட் டயட்டோட இன்னொரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள். அதனால் உடல் பருமனாக இருக்கிறவருக்கு 20, உடல் நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு 30, நலிவடைஞ்ச இருக்கிறவங்களுக்கு 40. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிள் கால்குலேஷன். இந்த நம்பர் வந்து கேலரிஸ் பர் கேஜி ஆஃப் ஐடியல் பாடி வெயிட். அப்போது பருமனாக இருக்கிற நபராக இருந்தால் அவருக்கு 20 கேலரிஸ் கொடுப்போம், நார்மல் வெயிட்டாக இருந்தால் 30 கேலரி பர் கேஜி கொடுப்போம், மெலிவாக இருந்தாருன்னா அவருக்கு 40 கேலரிஸ் கூட கொடுப்போம். இது மாத்திரமில்லை, இவங்களுடைய வேலை செய்யும் திறனையும் நம்ம கணக்கில் சேர்க்கணும். உதாரணமாக ஒருத்தர் வந்து கணக்கு எழுதிட்டு இருக்க ஒரு கணக்க பிள்ளையாக இருக்கும், அவர் நடக்கவே மாட்டார். இன்னொருத்தர் சும்மா நார்மல் ஆக்டிவிட்டி நடக்க போக எல்லாம் இருப்பார். இன்னொருத்தர் மூட்டை தூக்குவார். ஸோ இவங்க மாதிரி இருக்கும்போது மைல்டு ஆக்டிவிட்டி, மாடரேட் ஆக்டிவிட்டி, சிவியர் ஆக்டிவிட்டி. இதுக்கு மைல்டு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா 5 குறைச்சிக்கணும், சிவியர் ஆக்டிவிட்டி இருந்தால் 5 கூட்டிக்கணும். அப்போ 9 நம்பர் வந்துடும். நான் 20, 30, 40 சொன்னேன். அப்போ இந்த பக்கத்தில் 25, 35, 45, இந்த பக்கத்தில் 15, 25, 35. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய 9 நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கேலரிஸ்ங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேலரி தான் ஒரு ஆளுக்குரிய டோட்டல் கேலரி கால்குலேஷன். இப்போ உதாரணமாக நம்ம 60 கிலோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த 60 கிலோவுக்கு 30 கேலரிஸ் கனெக்ட் பண்ணி அவர் கரெக்டாக கொடுத்தா 1800 கேலரி நம்ம கொடுக்கலாம். இந்த 1800 கேலரிங்கிறது டோட்டல் கேலரி ரிக்குவயர்மெண்ட். இதை கால்குலேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது அலாக்கேஷன். இந்த அலாக்கேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம வீட்டு பட்ஜெட் மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட பட்ஜெட் மாதிரி, ஒரு 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ கிடச்சிச்சின்னா இந்த 10,000 ரூபாயும் இந்த ஸ்டூடெண்ட்டு போய் துணி வாங்கிடக்கூடாது, ட்ரெஸ் வாங்கிடக்கூடாது. ஸோ அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும், புக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும், ஃபங்க்ஷன் போகிறதுக்கு வச்சுக்கணும், துணி வாங்குறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டா தான் அன்றைக்கி அந்த மாதத்தை ஓட்ட முடியும். அதே மாதிரி டோட்டல் கேலரி கனெக்ட் பண்ண பிறகு அதை 4ஆக வகுத்துக்கிட்டு ஒரு பகுதி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு பகுதி வந்து லஞ்சு, ஒரு பகுதி வந்து டின்னர், மிச்சம் உள்ள ஒரு பகுதியை 4ஆல் வகுத்து அதை 4 ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் பெட் டைம், ஏர்லி மார்னிங் ஸ்நாக், மிட் ஆஃப்டர்நூன் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக், பெட் டைம் ஸ்நாக். இந்த 4 வகையான ஸ்நாக்ஸு 3 மேஜர் மீல் இப்படி கொடுக்கும்போது அந்த சர்க்கரை ஏறி இறங்கி வந்தாலும் விதின் நார்மல் ரேஞ்ச் வர்றதுனால சர்க்கரையோட அளவு மாத்திரையே இல்லாமலே நல்ல கண்ட்ரோலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம அதை எப்படி வகுத்து பண்ணுறோமோ அப்போ வந்து கணையத்தோட வேலை செய்ய தன்மையையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா அதால் சமாளிக்க முடியலன்னும் போது நம்ம கொஞ்சமாக கொடுக்குறோம், அளவும் குறைச்சி. ரெண்டாவது நேச்சர் என்ன மாதிரி குவாலிட்டி கொடுக்குறோம்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு உள்ள ஆகாரமாக கொடுக்கும்போது அது சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதை பார்த்த பிறகு மீல் டிசைனிங். இந்த மீல் டிசைனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நபர்கிட்ட போய் 100 கேலரிக்கு சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அவருக்கு தெரியணும் என்ன சாப்பிடணும், அதுக்குள்ளே அவருக்கு என்ன பிடிக்குது, இதையும் உட்காந்து டிசைன் பண்ணி தான் நம்ம டயட் சொல்கிறோம்.
அந்த டிசைன் டயட் சொல்லும்போது முதல்ல அப்போ எந்திரிச்சோன்னே இந்த நார்மலாக என்ன செய்கிறோம், ஒரு காஃபி குடிக்கிறோம் இல்லை ஒரு டீ குடிக்கிறோம். அது கூட ஒரு 3 மேரி பிஸ்கெட் சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 கேலரிக்கு சரியாக வரும். இல்லை 100-150 மில்லி பால் மாத்திரம் சாப்பிட்றாலும் சரி. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது ஏர்லி மார்னிங் ஸ்நாக். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், நம்ம தமிழின் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும், இட்லி தோசை சப்பாத்தின்னு இருக்கும். ஸோ 3 வச்சுக்கிங்க, ஈஸியாக இருக்கும். 3 இட்லி, 3 தோசை, 3 சப்பாத்தி. இதுக்கு சைட் டிஷ் வந்து சட்னி வைக்கும்போது தேங்காய் சட்னி வைக்காமல் ஒரு மின்ட் சட்னி, தக்காளி சட்னி, ஒரு பருப்பு சட்னி, இந்த மாதிரி சட்னிகளை யூஸ் பண்ணும்போது, வெங்காய சட்னி இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கேலரி சத்து கூடாது. கொஞ்சமாக சாம்பார் இதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியும் குடிக்கும்போது 400 கேலரிஸ் to 500 கேலரிஸ் வந்துடும். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்தது வந்து ஆஃப்டர்நூன் ஸ்நாக். ஆஃப்டர்நூன் ஸ்நாக்குக்கு வந்து நம்ம சாப்பிட்னா எந்த ஹோட்டல்லையும் சரி எந்த ஆஃபீஸ்லையும் கிடைக்கிறது டீ கிடைக்கும். ஸோ சுகர் இல்லாத டீ சாப்பிட்டுக்கிறது நல்லது. அது பிறகு ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கும்போது வெள்ளரி பிஞ்சு ரொம்ப நல்லது. இல்லைனா மேரி பிஸ்கெட்டை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் வெஜிடபிள் சாலட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாப்கார்ன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்நாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மத்தியானம் லஞ்சுன்னு சொல்லும்போது 2.5 டம்ளர், ஒரு டம்ளர் 200 ml கணக்கு வச்சோம்னா 2.5 டம்ளர் அளவுக்கு உள்ள ரைஸ் எடுத்து 3ஆக டிவைட் பண்ணி அதில் குழம்பு, ரசம், மோருன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வெஜிடபிள்ஸ் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வெஜிடபிள்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, பட் அது ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸில் ஒரு கீரை வந்து கட்டாயம். அந்த கீரை வந்து ஒவ்வொரு நாளும் இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். அடுத்தது நார் சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள். அது என்னென்ன காய்கறின்னா கேபேஜி, காலிஃப்ளவர், சோயாபீன்ஸு, நூக்கோல், வாழைத்தண்டு, வாழைப்பூ, கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், தக்காளி, கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி காய்கறிகளில் 2 காய்கறி. ஸோ இந்த 3 காய்கறியும் சேர்த்த போது சைட் டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். நான் வெஜிடேரியனாக இருந்தால் குழம்புல போட்ட ஒரு பீஸ் மீன், இல்லை குழம்புல போட்ட 2 சிக்கனு, இல்லை குழம்புல போட்ட மட்டன் பீஸ் ஒரு 3, இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஆகாரம் சாப்பிடும்போது நம்மளோட நேச்சுரலாக நம்ம வழக்கமாக சாப்பிடக்கூடிய ஆகாரமாகவும், 2வது சர்க்கரைக்கும் கெடுதி உண்டாக்காத அளவுக்கு அது நல்லபடியாக அமையும். சாயந்தரம் ஸ்நாக் வந்து நம்ம காஃபி அல்லது மேரி பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இல்லை காமனஸ்ட்டாக இருக்கிறது சுண்டல். எந்த வகையான பயிரையும் சுண்டல் ஆக்கி சாப்பிடலாம். ஆனால் வந்து அதை திருப்பி நெய்யில் போட்டு வறுத்து இதில் செய்யக்கூடாது, ஃப்ரை பண்ணக்கூடாது. அவிச்சு அப்படியே சால்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லை திருப்பி மேரி பிஸ்கெட்டோ இல்லை த்ரெப்டின் பிஸ்கெட் இருக்குது, அந்த மாதிரி பிஸ்கெட்டோ சாப்பிட்டுக்கிறது நல்லது. ராத்திரிக்கு சாப்பாடு வந்து சிலர் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணால் மத்தியானம் சாப்பாடு எப்படி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது. இதெல்லாம் முடித்த பிறகு ராத்திரி படுக்க போகும்போது ஒரு 10 மணி கிட்ட போல் பெட் டைம் ஸ்நாக். இந்த பெட் டைம் ஸ்நாக்கில் வந்து ஒரு 100 ml மில்க்கு இல்லை 150 ml மில்க்கு, ஒரு ஃப்ரூட். ஒரு ஃப்ரூட்டுன்னா ஒரே ஃப்ரூட் மாத்திரம் சாப்பிடணும். என்னென்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம்? ஒரு தக்காளி, ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம், ஒரு கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது, கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். அல்லது சாத்துக்குடி ஒரு பழம் சின்ன பழமாக இருந்தால் 1, வாழைப்பழம் சின்னதாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் பாதி, ஒரு பப்பாளி பழமாக இருந்தால் ஒரு 4 பீஸு, மாம்பழமாக இருந்தால் ஒரு 2-3 பீஸு, கிரேப்ஸாக இருந்தால் ஒரு 10 கிரேப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டும் அது கூட ஒரு 100 ml 150 ml மில்க் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த கொடுத்த கேலரியை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 24 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வேக்ஃபுல் ஹவர்ஸ் பூரா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறது தான் மீல் டிசைனிங்னு சொல்கிறோம். இந்த டிசைனிங் நல்லா பண்ணோம்னா பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியும். இப்போ நம்ம மீல் டிசைனிங் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு இதால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரீ ஃபுட். இந்த ஃப்ரீ ஃபுட்னா சில ஆகாரங்களை வந்து நம்ம கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தான் பேர் ஃப்ரீ ஃபுட். ஏன்னா பேஷண்ட் சொல்லுவாங்க எல்லாத்தையும் இதையும் சாப்பிடக்கூடாதுட்டீங்க, அதை சாப்பிடக்கூடாதுங்க, அப்புறம் எதை தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்க தோணும். ஃப்ரெஷ் வெஜிடபிள் சாலட் சரிங்களா, நம்ம ரேடிஷ், அப்புறம் கேபேஜ், காலிஃப்ளவர், டொமேட்டோ, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு சாலட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதில் கேலரி ரொம்ப கிடையாது, நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். பாப்கார்ன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அரிசி அவுல் இருக்குது, அந்த அவுலில் வந்து பால் ஊற்றுறதும் சீனி போடுறதும் வேணால் வெறுசாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது கேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ஃப்ரீ ஃபுட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஃபர்பிடன் ஃபுட். ஃபர்பிடன் ஃபுட்னா சாப்பிடக்கூடாத ஆகாரங்கள். சாப்பிடக்கூடாத ஆகாரங்கள் என்னென்ன? சீனி சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, அப்புறம் குளுக்கோஸ் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து டயபெட்டிக் டயட்டில் உள்ள டயட்டு. லோ சுகருக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம், அது வேறு விஷயம்.
ஸோ குளுக்கோஸ் சாப்பிடக்கூடாது. அது போக கேக், ஐஸ்கிரீம், கேக்ஸு, பேஸ்ட்ரி, எனி பேஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர், ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி உள்ள பொருள்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. அது போக சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கெடுதி. அந்த சர்க்கரை வியாதி பேஷண்ட்டு நிச்சயமாக இதெல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ ஃப்ரீ ஃபுட்டு பார்த்துட்டோம். அடுத்தது ஃபர்பிடன் ஃபுட் பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து இந்த ஆகாரத்தில் வந்து நம்ம இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் முதலே சொன்னதில் 3 வந்து சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து எவ்வளோ சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன், அப்புறம் எப்படி பிரித்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம முக்கியமான விஷயம் வந்து என்ன பொருள் சாப்பிடலான்றதை சொல்லியிருந்தேன். இந்த என்ன பொருள் சாப்பிடலாம், என்ன பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம இப்போ சொல்கிறோமே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த பொருளுக்கு சர்க்கரையை வேகமாக ஏற்றக்கூடிய தன்மை இருக்கோ அதுக்கு பேர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக உள்ள பொருள்கள். எந்தெந்த பொருளுக்கு சர்க்கரை உடனே ரொம்ப அதிகமாக ஏற்றாமல் இருக்குமோ அதுக்கெல்லாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சமான இருக்கிற பொருள்கள். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் எதை சாப்பிடணும்? கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைச்சி இருக்கக்கூடிய பொருள்களை சாப்பிடணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட உள்ள பொருள்களை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போது அது என்னென்னா, ஒரு 100 கிராம் குளுக்கோஸை எடுத்து ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு சர்க்கரை எப்படி ஏறுமோ அதை வந்து கால்குலேட் பண்ணுறது, ஏரியான்ற கர்வ்னு பேர், அதை கனெக்ட் பண்ணுறது. இதுக்கு நிகராக என்ன பொருள் இருக்கோ அது 100, இதுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து 0. ஸோ இந்த நமக்கு வந்து இப்போ காய்கறி, கீரை எல்லாம் சேர்த்திங்கன்னா 10 அளவு இருக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ். இது குளுக்கோஸு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா 90%, 100% கிட்ட இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், சீனியெல்லாம் 80-90% இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருள்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நார் சத்து உள்ள, ரெண்டாவது கேலரி சத்து கம்மியாக உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் தான் கிளைசிமிக் கண்ட்ரோல், கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பொருள்கள். ஸோ இது கம்மியாக இருக்கக்கூடிய பொருள்களை சாப்பிட்டுட்டு அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருக்கிற பொருள்களை தவிர்த்தோம்னா சர்க்கரை கண்ட்ரோல் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது குக்கிங் ப்ரொசீஜர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சமையல் செய்கிறதுலையே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஒரே காயவே நீ நல்ல காயாக வச்சுக்கலாம் அல்லது கெட்ட காயாக வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அதை சாப்பிடும்போது, இப்போ கத்திரிக்காய் சாப்பிடுங்க, தக்காளி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதையே நம்ம பாவக்காய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். அதையவே நம்ம கெடுத்து செஞ்சிடக்கூடாது. உதாரணமாக, எந்த காயுமே சமைக்கும்போது அவியலாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அதில் வந்து அந்த ஸ்டீம் மாத்திரம்தான் உள்ளே போதே ஒழிய எண்ணெய் சத்து அதில் போகலை. அதனால் அந்த அவியல் வந்து எப்போவுமே நல்லது. அப்படியே வேணும்னா பொரியலாக செஞ்சிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லது. அது வந்து வயா மீடியா, இதுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல். ஆனால் அதே டீப் ஃப்ரை நல்லா வறுக்கிற மாதிரி உள்ள எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா என்ன ஆகுது, அந்த காயோட தன்மையே இழந்துருது. அது போக அது இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக கூட்டும். அது போக கேலரி குடிப்பு. இப்போ ஒரு உதாரணமாக எங்கள் வீட்டில் ஒரு நாள் நான் பாவக்காய் செய்ய சொன்னேன். பாவக்காய் செஞ்சாங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க, நல்லா வறுத்து நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. அது கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. ஆஹா, நல்ல பாவக்காவை இப்படி அன்ஹெல்த்தி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அப்புறம் சொன்னேன், இல்லை இப்படி செய்யக்கூடாது, அது மெதுவாக அவிச்சு லேசாக ஸ்லைஸ் பண்ணி வைங்க. அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தா அதில் ருசியே இல்லை, ரொம்ப சோகமாக போச்சு. புளி கசப்புன்னு கசப்பு, அப்படி கசப்பு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் சமையல் இருக்கே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொரிக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது, நம்ம வெட்டுற பீசஸையும் சின்ன பீசஸாக வைக்கிறதோட பெரிய பீசஸாக காய வெட்டினீங்கன்னா அந்த ஃபைபர் லெங்க்த்து கூட வருது. அதனால அது கொஞ்சம் மெதுவாக சமைக்கும் போது சக்கரை டப்புன்னு மேலே ஏறாது, உதவியாக இருக்கும். மூணாவது, முட்டை யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அந்த முட்டை வெள்ளைக்கருவை, அந்த செப்பரேட்டர்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு எடுத்து அந்த முட்டை வெள்ளைக்கருவை மாத்திரம் நல்லா அடித்து ஆம்லெட்டாவோ இல்லை அப்படியே பொரிச்சோ அவிச்சோ சாப்பிட்டுக்கிறது நல்லது. அதே இதை மஞ்சக்கருவை சேர்த்தோம்னா பிரச்சனையாக போயிடும். ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். அப்புறம் நான்ஸ்டிக் பேன். இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து எண்ணெய் இல்லாமலே போடக்கூடிய தோசையாக இருக்குது, எண்ணெய் இல்லாமலே போடக்கூடிய சப்பாத்தி. ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த சப்பாத்தியோட கேலரி மாத்திரம்தான் வரும், எண்ணெயோட கேலரி சேராது, எண்ணெயோட கெடுதல் தன்மை சேரக்கூடாது. அதனால இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லது. அது போக ஸ்கிம்டு மில்க் பவுடர், நம்ம பாலில் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் கிடைக்கிது. அந்த மாதிரி பாலாக இருந்தால் அந்த பால்லே உரைய ஊற்றலாம், அல்லது அந்த பாலில் வச்சே காஃபி குடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த கொழுப்பு சத்து நீக்கப்பட்ட பால் பவுடர் இருந்தால் கூட அது தண்ணியில் கரைச்சி பாலாக்கி அதுக்கு உரையை ஊற்றி தயிராக்குனீங்கன்னா அது மோருக்கு சமானம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
இந்த குக்கிங் ப்ரொசீஜர்னால நல்லா தயிர் ருசியாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஃபேட் ரொம்ப இருக்காது, கேலரி ரொம்ப இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் குக்கிங்க்கு. அடுத்தது வந்து இந்த கிரில்லிங். இந்த பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து நீங்கள் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷாவர்மான்னு ஒன்று சாப்பிட்றாங்க. இந்த ஷாவர்மா என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தசையை சூடாக்கும் போது அந்த ஒரு தசைக்கும் இடையில் உள்ள கொழுப்பு வந்து உருகி அந்த கொழுப்புலேயே அது பொரியுது. ஸோ அப்போ வந்து அதோட கேலரி ரொம்ப அதிகமாக போயிடும். அந்த ஷாவர்மா மாதிரி உள்ள பொருட்கள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறது தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக சமைக்கிறத நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறீங்க. கடைசியாக ஃபார்ம் ஆஃப் ஃபுட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரவத்தன்மையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு சர்க்கரையை ஏற்றக்கூடிய தன்மை ஜாஸ்தி. அதே இது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதாக இருந்தால் அது ஏற்றக்கூடிய தன்மை கம்மி. ஸோ உதாரணமாக நம்ம சொல்லப்போனால் ஒரு சப்பாத்தியை நீங்கள் செஞ்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னா, இல்லை ஒரு கோதுமை தோசையை சாப்பிட்டீங்கன்னா அதில் கிடைக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸோட கோதுமை மாவை கூழாக கரைச்சி இல்லை கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட. இது நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறோம், அதுக்கு நல்ல சத்து ஏறணும்னு சொல்லி பாலை வாக்கி கொடுக்குறோம், அப்புறம் கொஞ்சம் பவுடர் போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி கொடுக்குறோம், கஞ்சி மாதிரி திக்காக பண்ணுறோம், இது மாதிரிலாம் செய்கிறோம். அப்போ வந்து அதுக்கு சத்து நல்லா உள்ளே ஏறணுங்கிறதுக்காக. அது நம்ம சர்க்கரை வியாதிக்கு என்ன பண்ணணும், அதுக்கு டயகனலாக ஆப்போசிட். நம்ம எவ்வளோ சர்க்கரை டப்புன்னு ஏறாமல் இருக்குதோ, சத்து ரொம்ப ஏறாமல் இருக்குதோ அந்த மாதிரி கொடுக்கணும். அதனால தான் கஞ்சி கூழ் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பிறகு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ங்கிறது வந்து நம்ம இனிப்பை நம்ம சீனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ என்னத்தை தான் சாப்பிட்றது? அதுக்கு சில மருந்துகள் இருக்குது. அஸ்பார்டேம்னு ஒன்று இருக்குது, சுக்ரலூஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி உள்ள பவுடர்களை போட்டுக்கும்போது இனிப்பு பொறுத்த வரைக்கும் அது கிடச்சிருது. அதனால் நமக்கு வாய் ருசிக்கு வந்து ஓகே, ஆனால் அது சர்க்கரையை ஏற்றாது. ஏன்னா 0 கேலரி. இன்னொரு ஸ்வீட்டு நீங்கள் ஏஜென்ட் இருக்குது, அது பேர் ஃப்ரக்டோஸ்னு பேர். இந்த ஃப்ரக்டோஸ்ங்கிறது குளுக்கோஸோட அண்ணன். அது வந்து இமீடியட்டாக சர்க்கரையை ஏற்றாட்டாலும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஏற்றிடும். அதனால் அந்த மாதிரி இனிப்பு சேர்த்தோம்னா அந்த ஃப்ரக்டோஸ் எவ்வளோ கேலரி இருக்கோ அதுக்கு வந்து நம்ம மெயின் மீல்லேருந்து சாப்பாடை அளவு குறைக்கணும். உதாரணமாக 3 இட்லி சாப்பிட்டு ஃப்ரக்டோஸ் போட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இப்போ தப்பு. அதை அரை இட்லியே கட் பண்ணிடணும். 2.5 இட்லி வித் ஃப்ரக்டோஸ் சாப்பிடணும். அப்போ நமக்கு வயிறு பசிக்கும். அதனால தான் இந்த மாதிரி சாப்பாடை கேலரிஃபிக் ஸ்வீட்னரை அவாய்ட் பண்ணி கேலரி இல்லாத ஸ்வீட்னரை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சர்க்கரையும் ஏறும், நம்ம சர்க்கரை ஏறாது, சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி டயட்டில் வந்து கஞ்சி சாப்பிட வேண்டாம், கூழ் சாப்பிட வேண்டாம், அந்த தானியம் இந்த தானியம் கம்பு கூழ் கம்பு கேப்பை இதெல்லாம் சாப்பிடணும்னு கம்பு இஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுங்க, கேப்பை இஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கம்பு சாப்பிட்டா தான் நல்லது, கேப்பை சாப்பிட்டா தான் நல்லது. நிறைய பேஷண்ட் எனக்கு சொல்லுவாங்க, நீங்கள் சர்க்கரை வியாதின்னு சொன்னதுலேருந்து சாதத்தையே நான் பார்க்கல டாக்டர். அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதமே சாப்பிட்லாம், நியர் நார்மல் லைஃப். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும். தனியாக உங்கள் டேபிளில் உட்காந்துருக்கீங்க, எல்லோரும் சாப்பாடை போட்டு குழம்பையும் ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மாத்திரம் ஒன்று வித்தியாசமாக சாப்பிட்டா அது மனசுக்கு ஏற்றுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து காம்ப்ளைன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம ஏற்றுக்கக்கூடிய தன்மை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லபடியாக அந்த டயட்டில் கேப்ப பண்ணுவோம். நம்ம செய்ய முடியாத சொன்னோம்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால சர்க்கரை கண்ட்ரோல் கெட்டு போகும். அப்புறம் மீல் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த மீல் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து ஒரே சாப்பாடை வாழ்க்கை பூரா சாப்பிட சொன்னோம்னா என்ன ஆகும், அவங்களால நிச்சயமாக செய்ய முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னா, என்ன ஆகாரம் நீங்கள் சாப்பிட்றதோ மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாலடு, நாளைக்கு வந்து பிஸ்கெட்டு, நாளன்னைக்கு வந்து வெறும் ஒரு பிளெயின் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி ஸ்நாக்கை மாற்றி சாப்பிடலாம். காஃபி இன்றைக்கி குடிக்கலாம், நாளைக்கு டீ குடிக்கலாம், இன்னொரு நாளைக்கு 100 ml மில்க் மாத்திரமே குடிக்கலாம். இல்லை ஒரு டயட் கோக் சாப்பிடலாம். டயட் கோக் கூட ரொம்ப நல்லது. டயட் கோக்கெல்லாம் கூட இருக்குது, நீங்கள் கூட வாங்கிக்கலாம். ஸோ டயட் கோக் வந்து ரொம்ப நல்லது. இல்லை மோர், ரொம்ப சிம்பிள், மோர் ரொம்ப நல்லது. இளநீ ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரிங்கை மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு மாற்றி சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு மோர் சாப்பிட போகிறோம், நாளைக்கு இளநீர் சாப்பிட போகிறோம் அப்படின்னு இருக்கும்போதே ஒரு உஜாறு வரும். அதே மாதிரி சாப்பாட்டில் காய்கறியிலையும் மாற்றி மாற்றி காய்கறி சாப்பிட்டுக்கலாம். கீரையில் ஒரு நாளைக்கு ஒரு கீரை, அடுத்த நாளைக்கு வேறு கீரை, ஒரு நாளைக்கு அரைக்கீரை, தண்டு கீரை, முளைக்கீரை, இப்படின்னு பசரிக்கீரை, இப்படி எல்லா வகையான கீரையும் ஒவ்வொரு நாளைக்கு வச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் மீல் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் எக்ஸ்சேஞ்ச். ஒரு நாளைக்கு முட்டை சாப்பிட்டுக்கலாம், அடுத்த நாளைக்கு சிக்கன் சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெயில் போடாத
பொரிக்காத குழம்புல மாத்திரம் சாப்பாட்டை சமைச்ச பொருள்கள் கறியோ மீனோ சிக்கனோ யூஸ் பண்ணலாம். நாட்டுக்கோழி பெட்டர் தேன் பிராய்லர் சிக்கன். ஏன்னா பிராய்லர் சிக்கனில் வந்து அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ஆனாலும் அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நாட்டுக்கோழி சாப்பிடும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்க வராது. அதே மாதிரி கறி சாப்பிடும்போதும் தொடக்கறின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள கறி சாப்பிடலாம். இந்த முதுகு கறி இருக்குல்ல, சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உள்ள கறிகள் வந்து நல்லதில்லை. ஆனால் அதுக்கு மாதிரி ரெட் மீட்டுன்னு பேர். மீனில் வந்து சின்ன மீன், குளத்து மீன் வந்து பெட்டர் கடல் மீனை தவிர. சில கடல் மீன்கள் வந்து யூரோப்பில் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய கோல்டு வாட்டர் ஃபிஷ்னு சால்மன் ஒரு மீன் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்ல மீன். பட் நம்ம ஊரில் உள்ள மீன்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து அவ்வளோ கோல்டாக இல்லாதனால அதுக்கு அந்த மீன் எண்ணெய் உள்ள இருக்குல்ல, அது ரொம்ப கம்மி. அதனால தான் குளத்து மீனில் இந்த நிறையா அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகாரத்தை சூஸ் பண்ணுறதும் ஆகாரத்தோட அளவை முடிவு செய்கிறதும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் என்ன இஷ்டப்படுறீங்கிறத தெரிஞ்சு நம்ம செய்யும்போது அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், சர்க்கரை கண்ட்ரோலுக்கு உதவியாக இருக்கும், மாத்திரை இல்லாமலே இருக்க வைக்கவும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆகாரத்தோட மாத்திரையை சேர்க்கும் போது கொஞ்சம் மாத்திரையாக சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் என்ன, இந்த 1.5 இன்ச்சு நாக்கு நம்மளை கவுத்தி கண்டதையும் சாப்பிட வச்சிருது. ஒரு விசேஷம் வந்தால் பிரியாணியை கப்புன்னு அடிச்சிடுறோம், ஒரு தீபாவளி வந்தால் ஸ்வீட்டாக சாப்பிட்றோம், ஒரு கிறிஸ்மஸ் வந்தால் கேக்காக சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் விசேஷம் வந்தால் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வழி தவறி போகும்போது அது ஒரு நாளைக்கு தீபாவளிக்கு உங்களெல்லாம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுக்க சொன்னேன், கிறிஸ்மஸுக்கு ஒரு கேக் சாப்பிட சொன்னேன். அது மாதிரி பொங்கல் அன்றைக்கி கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த பொங்கலோ தீபாவளியோ கிறிஸ்மஸோ ரம்ஜானோ டெய்லி வரக்கூடாது. ஸோ அது மாத்திரம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டோமா அதை விட்டுட்டு திருப்பி பழைய மாதிரி நான் ஒழுங்கான ஆகார பத்தியம் சாப்பிடும்போது சர்க்கரையினால் வரக்கூடிய ஆகார பத்தியத்தில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று நிறைய பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, கண்ட மேனிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திரையை போட்டுக்கிறேன், ஊசியை போட்டுக்கிறேன்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து நல்லதல்ல. ஏன்னா நம்ம கோட்டா சிஸ்டம் மாதிரி, இந்த இதுக்கு வந்து இவ்வளோ கோட்டா, அதுக்கு இவ்வளோ கோட்டா, இவ்வளோ கோட்டான மாதிரி ஆகார பத்தியத்துக்கு ஒரு தனி, எக்ஸசைஸுக்கு தனி, அது வந்து எந்த மாத்திரையும் செய்ய முடியாது. மாத்திரை அளவுக்கு ஒரு தனி, ஊசி போடணுன்றது அது ஒரு தனி. அதனால் இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு என்ன வேணாலும் போட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கக்கூடாது. ஸோ இதை நான் சொன்னதை நல்லா கவனிச்சுக்கிட்டு, இதை சொன்னதோட பர்பஸ் என்னென்னா இதை திருப்பி திருப்பி உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நமக்கு அது உரைக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும், அப்படியே மறந்து போயிடும். அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் பேசினேன். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்கலாம். தேங்க்யூ.